சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இப்போ நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல தன்னுடைய தந்தையான கருணாநிதி சாதிக்காததை தான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஸ்டாலின். அது என்னன்னா, கருணாநிதி முதல்வராக ஆட்சியில இருந்தா அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல வென்று ஆட்சி அமைத்தது கிடையாது. அதைத்தான் சாதிக்கணும் அப்படின்னு என்றாரு ஸ்டாலின். அதுக்காக எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்க இப்ப கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த கட்சியில கூட்டணியில தொடர முடியாத அளவுக்கு சட்டத்திட்டங்களை சொல்லி ஸ்டாலினை கடுப்பேத்துது. இதனால ஸ்டாலின் கூட்டணியில காங்கிரஸை வச்சுக்கொள்ள வேண்டா வெறுப்பா இருக்கிறார். அப்படி இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் ரொம்ப முக்கியம். அப்படி இருக்க இரண்டு கட்சிகளுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைச்சலை அணைக்கிறதுக்காக காங்கிரசுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் வேணுகோபால் ஸ்டாலினை சந்திச்சார். அப்ப என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திமுக காங்கிரஸ் கூட்டணியில புகைச்சல் நிலவி வரக்கூடிய நிலையில பிப்ரவரி 22 மதியம் ஊடகங்களுக்கு எல்லாம் ஒரு தகவல் கிடைச்சது. அதாவது டெல்லியிலிருந்து அவசரமாக சென்னை வரும் KC வேணுகோபால் முதல்வரை இரவு 8 மணி அளவில் சந்திக்கவிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த செய்தி. சந்திப்பு நிஜமாவே நடக்குதா? அப்படி நடந்தா எங்க வச்சு சந்திப்பு நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் திமுக காங்கிரஸ் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தாமலே இருந்துச்சு. கூட்டணி குறித்த சந்திப்பா இருந்தா அறிவாலயத்துல வச்சு நடக்கும் அப்படின்னு அனுமானித்து அன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணியிலிருந்து ஊடகத்துக்காரங்கெல்லாம் அறிவாலயத்துல மைக்கு போட்டு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி ஒரு சந்திப்பு நடக்க போறதா அறிவாலய வட்டாரத்தின கடைசி நிமிஷம் வரைக்கும் உறுதிப்படுத்தவே கிடையாது. அப்படி இருக்க இரவு 7:45 மணி ஆகியும் அறிவாலயத்துல CM வர்றதுக்கான எந்த பரபரப்புமே இல்லை. காவலர்களுக்கும் CM வராரு அப்படிங்கிறதுக்கான அலாட்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. அப்போதான் சுதாரித்து கொண்ட செய்தியாளர்கள் கேமராவோட சித்ரஞ்சன் சாலையை நோக்கி ஓடினாங்க. சாலைக்கு வெளியில முதல்வருடைய பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்களுக்கும் இப்படி ஒரு சந்திப்பு நடக்க போறதா எந்த அலாட்டுமே கொடுக்கல. ITCல நடந்த ஒரு சுப நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு முதல்வர் இப்போதான் வீட்டுக்கு திரும்பி இருக்கிறதாகவும் கனிமொழியும் KN நேருவும் மட்டுமே கூட இருக்கிறதாவும் காங்கிரஸ்காரர்கள் யாருமே செக் போஸ்ட தாண்டல அப்படின்னு போலீஸ் தரப்பு தகவல் சொல்லுச்சு. 8:15 மணிக்கு மேலதான் காவல்துறையினரும் உஷாரானாங்க. சித்தரந்தன் சாலையில நுழைவுல கேமராக்கள் வளைத்து நிற்கிறத காங்கிரஸ் மேலிடத்துக்கு தெரியப்படுத்திய உளவுத்துறை KC வேணுகோபாலுடைய காரை TTK சாலை வழியா வர வச்சது. ஒரு சில ஊடகத்தினர் மட்டும்தான் இந்த நுழைவு வாயில நின்னாங்க. அதனால மைக்குகளிடமிருந்து தப்பித்து KC வேணுகோபால் CM வீட்டுக்குள்ள போய் சேர்ந்தார். வேணுகோபால் வந்த டிஃபெண்டர் கார்ல அவர் கூட சத்தீஸ்கருடைய முன்னாள் துணை முதல்வர் CS சிங் தியோ மட்டும்தான் இருந்தாரு. 8:35 மணிக்கு KC வேணுகோபாலுடைய கார் CM உடைய வீட்டை போய் அடைஞ்சது. சிம்பிளான டின்னருக்கு பிறகு தொடங்கின பேச்சுவார்த்தை 9:25 வரைக்கும் நீண்டுச்சு. பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகும் ஊடகங்களை சந்திக்கிறத தவிர்த்த வேணுகோபால் ஊடகங்கள் யாருமே இல்லாத இன்னொரு ரூட் வழியா காரை திருப்பி விருன்னு கிளம்பி போயிட்டார். முதல்வருடன் KC வேணுகோபாலுடைய சீக்ரெட் சந்திப்பு பற்றி விசாரிக்கும் போது கிறிஸ்டோடங்கர் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைப்பது பற்றி டெல்லி ஊடகங்கள் வரைக்கும் கண்ணா பின்னான்னு பேட்டி கொடுத்ததுல முதல்வர் தரப்பு கடுமையா அப்செட் ஆயிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து சீண்டும் வகையில பேசியதையும் திமுக ரசிக்கல. இந்த நிலையில தான் பிப்ரவரி 22 முதல் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தையை தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிச்சு. உடனே திமுக காங்கிரஸ முதல்ல அழைச்சு பேசாது, காங்கிரஸ திமுக காக்க வச்சு அவமதிக்கும் அப்படி போன்ற பேச்சுகள்லாம் எழுந்துச்சு. இதை தவிர்க்கிறதுக்காக முதல்வர் தரப்பு எண்ணுச்சு. அதே மாதிரி டெல்லி காங்கிரஸாரும் கூட்டணியை உடைச்சி திமுக அதிர்ச்சி கொடுத்துடும் அப்படிங்கிற ரீதியில இருக்கிறாங்க. இதனால காங்கிரஸ் மேலிடமும் முதல்வரை மரியாதை நிமித்தமா சந்திக்க திட்டமிட்டிருக்கு. இரண்டு தரப்பினுடைய பரஸ்பர விருப்பத்தின் பேர்ல தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. செல்வ பெருந்தகையை கூட்டிட்டு வந்தா கிறிஸ்டோடங்கர் ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி எழும். அதனாலதான் யாரையுமே கூடாம சிங்தியோவை மட்டும் கூட்டிட்டு முதல்வரை சந்திச்சாரு KC வேணுகோபால் அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. கூட்டணி பற்றி ராகுல் சொல்லி அனுப்பிய முக்கிய மெசேஜ்களை KC வேணுகோபால் முதல்வர் கிட்ட சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் வட்டாரத்துல இருக்கிறவங்க. அமைச்சரவையில பங்கு கேட்டும் அதை கொடுக்க முடியாதுன்னு முதல்வரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல தேர்தலுக்கு முன்பாக அமைச்சரவையில பங்கு கேட்கறதுல பிரயோஜனமே கிடையாது. அப்படின்னா கடந்த முறையை விட அதிக தொகுதிகளையும் ராஜ்யசபா சீட்டையும் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
ஆனா திமுக 2028 தான் எங்களுக்கு ராஜ்யசபாவை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாணிக்கம் தாகூர் மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை எதிர்பார்க்குது. அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டா கட்சி ரொம்பவே பலவீனமா தெரியும். மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் இனி கூட்டணிக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில பேச மாட்டாங்க அப்படின்னு உறுதி அளிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த மாசமே எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம 30 தொகுதிகள் வரைக்குமாவது பரிசீலியுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இது சம்பந்தமா ராகுல் சொல்லி அனுப்பிய மெசேஜ்களையும் முதல்வருடைய காதல போட்டிருக்கிறாரு KC வேணுகோபால். இதெல்லாம் ஒரு இறுதிக்கட்ட இழுபறிதான். சீக்கிரமே சுமூகமாக பேசி முடிச்சு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுடுவோம் அப்படின்னு சொல்றாங்க கதை சட்டைக்காரங்க. காங்கிரசுடைய கோரிக்கைகள் பற்றி முதல்வர் எந்த முடிவையும் சொல்லாததாலதான் ஊடகத்தினர்கிட்டையும் எதையும் கமிட் செய்யாம வேற ரூட்டை பிடிச்சு கிளம்பி இருக்கிறாரு KC வேணுகோபால் அப்படின்னு உள்விவரம் அறிந்த சிலர் சொல்றாங்க. இப்படியே 2 கட்சிகளும் மோதிக்கிட்டு இருந்தா கடைசியில அவங்களுடைய வெற்றி பாதிப்படைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். Super Sarvana Stores.